வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் பிரபலமான நடிகர் வீடை காமிக்கிறோம். இது எங்கள் குலதெய்வம் கோயில் போகிற வழியில் 10 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி வாய்க்கால் தான். அதில் இப்போ தண்ணி அவ்வளவா ஓடல, கம்மியாக தான் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு, அதுலேயும் மீன் பிடிக்க அலையுது. இது ஃபுல்லும் வயக்காடு தான். இங்கிட்டு வாழை மரம், இந்த சைடு உளுந்து. அது இந்த வாட்டி தண்ணி இல்லைன்னொன்னையும் அவ்வளோ வாழை மரமும் கொஞ்சம் கருகி தான் போயிருந்தது. உளுந்த பார்த்தீங்களா எவ்வளோ விதைச்சி போட்டிருக்காங்கன்னு. இந்த சைடு வாழை மரம் கருகின நிலைமையில தான் இருக்கு. பாவம் வாழை விவசாயிகள்லாம் இந்த வெயிலுக்கு எவ்வளோ எடுப்பாங்கன்னு தெரில. இந்த சைடு புல்வெளி, ரொம்ப நெல் எல்லாம் விதைச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கும். அந்த கிராமத்துக்கு போற வழியே ரொம்ப வைப்பா இருக்கும். இது சிவன் கோயில், குறும்பூர்ல உள்ள சிவன் கோயில். குறும்பூருக்குள்ள அங்கிட்டு போனீங்கனாலே வயக்காடு தான். பயங்கரமா பச்சை பசேன்னு இருக்கும். அதுக்கு இந்த சைடு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அவ்வளவு வாய்க்கால் தான். ஒரு ஆள் மூங்குற அளவுக்கு வாய்க்கால்ல தண்ணி பெய்கிட்டே இருக்கும். இது கோடை காலங்கிறதால அந்த தண்ணி எங்களால உங்களுக்கு காமிக்க முடியல. அடுத்த ட்ரிப்பு நாங்க மழை காலத்துல போற நேரம் கண்டிப்பா அந்த தண்ணியை காமிச்சோம். எங்க கோயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆயாச்சு. இது எங்க கோயிலோட மண்டபம், அன்னதான மண்டபம். வெள்ளி செவ்வாய் 2 வேளையும் அன்னதானம் இருக்கும். இதுதான் பிரபல நடிகருடைய வீடு, லெஜண்ட் சரவணன் அவங்க வீடு. எங்க கோயிலுக்குள்ள வாங்க போலாம். நாங்க போன உடனே பயங்கரமான வரவேற்போட செந்தாமேளம் இருந்தது. எப்படி வைப்பு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலா நாதஸ்வரமும் இருந்தது. தமிழ்நாடு கலையும் கேரள கலையும் சேர்ந்து போட்டு பயங்கரமா வச்சிருந்தாங்க. என்ன விசேஷம் தெரியல. வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை நடக்கும். நார்மலா இந்த வாட்டி ரொம்ப பயங்கர இதா பூஜை நடந்திருந்தது. பாருங்க, எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் இருக்க மாட்டாங்க. இங்க எல்லா சாமியும் இருப்பாங்க. சிவன், முருகர், சுடலமாடன், பத்திரகாளியம்மன், மும்மூர்த்திகள், முனிவர், காவக்கார தெய்வம், காலபைரவர். இதுதான் எங்க பாதையறைப்பா. எங்களை வாழ வைக்கிறவரே இவர் தான். எங்களை மட்டும் இல்லை, எல்லா மக்களையும் வாழ வைப்பாரு. அவர் நம்பி போனவங்க இது நாள் வரைக்கும் கெட்டதாக சரித்திரமே கிடையாது. அவ்வளோ அருள் மிக்கவர். அவங்கள கோயில் கொடையோடலாம் பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது, அவ்வளோ இதாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் கொடையை நாங்கள் எடுத்து வீடியோவாக போடுவோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மாலையே ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு குட்டி யானையில தான் வந்து இறங்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே சுற்றி உள்ள எல்லா சாமிக்கும் இருக்கும். உங்க கோயிலை சுற்றியும் அவ்வளோ வயக்காடு தான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா வயக்காடு? பயங்கரமா இருக்கும். உள்ள ஊருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு மனசு இருக்காது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வேத கோயில் ஒண்ணு. உள்ள கிராமம் அவ்வளோ இதா இருக்கும். என்ன, வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், சாப்பாட்டுக்கு உழைச்சுதானே ஆகணும். வாங்க, உங்களையும் ஒரு நாள் கண்டிப்பா எங்க கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டு போறோம். இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஜம்முன்னு இருக்கும். இதெல்லாம் அறுவடை பண்ணிடுவாங்க கோயில் கொடை நேரத்துல. புரட்டாசி மாசம் கோயில் கொடை நடக்கும். பயங்கரமா இருக்கும். அதை சுத்தியும் ஸ்டேஜ், ஏகப்பட்ட பேர் எல்லா ஊர் சைடுல இருந்து வந்திருப்பாங்க. எங்க குலதெய்வம், நான் சின்ன பிள்ளையில இங்கதான் முத மொட்டை போட்டோம். எங்க மகனுக்கும் இங்கதான் மொட்டை போட்டிருக்கோம். எங்க அப்பாவோட பேரும் இந்த சாமியோட பேர் தான், பாதகரை முத்து. இது அன்னதான மண்டபம். ரசம், மோறு, கூட்டு பயங்கரமா இருக்கும். சாப்பாடுலாம் அவ்வளவு டேஸ்டா போடுவாங்க. இதுதான் லெஜண்ட் சரவணன் சார் வீடு. சீடோ. வர்ற வழியில ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்ல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா 2 பிள்ளைங்களும் விளையாண்டாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே நல்ல மன அமைதியோட வந்தோம் பார்த்துப்பாங்க. இதை வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ அடுத்தடுத்து பார்க்கலாம் கண்டிப்பா.